we should all be proud of him in every way. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீரில் திரும்பியும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்திருக்கு. ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் 50 கிலோமீட்டர் பக்கத்தில் பஹால்காம் இருக்குது. அந்த பஹால்காமில் வந்து ஒரு மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லப்படுற ஒரு பைசாராம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் வந்து டூரிஸ்ட் வந்து அதிகமான வந்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த பிளேஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருக்குமா. அந்த ஒரு பிளேஸ் சுற்றியுமே ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு 4 பேர் வந்து வராங்க. அந்த 4 பேர் வந்து இந்தியன் ஆர்மி ட்ரெஸ் போட்டு வந்தனால அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மின்னு நினச்சிட்டாங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ரிலீஜியன் என்ன, உங்களோட நேம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணுறாங்க. இந்த ஒரு அட்டாக்ல 26 பேர் வந்து இறந்து போகிறாங்க. 20க்கு மேற்பட்டவங்க வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. இந்த ஒரு அட்டாக்கை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா TRF. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வெளியிலேருந்து வர ரீஜன் பீப்புள் எல்லாமே வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 100லேருந்து 1000க்கு மேற்பட்டவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இங்கே ஒரு அட்டாக் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஒரு அட்டாக்குக்கு இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க நம்புவோம்.